என் பிள்ளை நான் சொன்னேன். சொல்லுமா நீ அது கிடக்குது சில்ற நோட்டுக்கு போறேன். கல்யாணம் வேணுமா? என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் ஒருபோது வேண்டாம். கல்யாணம் வேண்டாம், நான் கன்னியாக வாழ்ந்து வரேன். திருமணம் வேண்டாம், திருமகளாக வாழ்ந்து வரேன். எனக்கு ஒருபோது கல்யாணம் வேண்டாம். நீ பேசுற? நானே தான். என் மகளா பேசுற நீ? ஆமாப்பா. என் புள்ளைய பேசுது. அவனுக்கு நெப்புசிக்கலையா? வேண்டாமா, பிறந்த நாள் முதல் கொண்டு மண்படாத உன்னை வளர்த்திருக்கிறேன். இப்ப நான் மனுஷனாகிறேன், என்ன மிருகம் ஆகி விடாது. அறையில கூட போட்டு அடிச்சு போடுவோம். மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகனா இருந்தாலும் சரிப்பா. நான் சொன்னத ஒரே வார்த்தை தான் சொல்லி விடுறா மந்திரி. என்ன எனக்கு போறேன் தான். என்ன சொல்றா? நாலு பேர் சொல்லுங்கடா நாய்ங்களே. எல்லாத்தையும் கொண்டு போய் மேட்டூர்ல தள்ளி விடுவேன். என் புள்ள மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள கண்ணே. உன்னை இது வரைக்கும் தொட்டு அடிச்சிருக்கிறா, திட்டிருக்கிறா, பேசிருக்கிறா, ஏதாவது உன் வம்புக்கு தெரிய பேசிருக்கிறா? கிடையாது தானே? இன்னைக்கு நீ தானே பேசுற? சொல்லி கொடுத்த பேசுறியா? ஒருவேளை அரை பெரிய பில்லி சூனியம். எனக்கு இந்த கோமால் பையன் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லுங்க அப்பகிட்ட சொன்னா. நான் எதுக்கு மாம்பழம் கல்யாணம் சொல்லி தரேன்? அடிக்கிற அடியில் உங்க அம்மா வச்சு செவ்வாய் வெளியே வந்துடும். என் பிள்ளை நீ சொல்லி கொடுத்தேன். மாம்பழம் யாரும் நான் யாரும் என்ன சொல்றது கேளு. என்ன சொல்ற? நல்லா தள்ளி போக சொல்லி அழையுது. என்ன சொல்ற? ஒரு போது கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். என்ன எப்படி இருக்கு? கல்யாணம் எப்படி இருக்கு? என்னடா வம்பாது ஓனாயத்திலே வர உங்க அப்பா நாளைக்கு செத்து போயிட்டான். இந்த நாட்டை யாரு ஆள்றது? நீதான் ஆளணும். ஏதோ பையனா கூட பிரச்சனை இல்ல. கோவத்துல ஒரு பையன் போறேன்னு பெத்த போல நாடாலும் பேரப்பெல்லாம் நாட்டை ஆளுமில்ல. எடுத்து சொல்றேன் அருகட்டவனே. என் பிள்ளைகிட்ட எடுத்து சொல்ல. போல உரிச்சு அப்படி காய் வச்சிருவேன். கேட்க முடியாது என்னத்தான் நொட்டுறேன். கை வரலடா, அதுதான் பாக்குறேன். என்ன அடிச்சு தூக்கி போடுண்டா. சொல்லுமா நீ? அண்ணா கல்யாணம்னா சரி கல்யாணம் சொல்றாரு. கல்யாணம் பச்சை கலர்ல இருக்குமா, சிகப்பு கலர்ல இருக்குமா, மஞ்சள் கலர்ல இருக்குமா, இல்ல மல்லிகை கடையில விக்குமா, இல்ல ரேஷன் கடையில விக்குமா, இல்ல சூப்பர் மார்க்கெட்ல விக்குமா? நீ காலையில 8:30 மணிக்கு மெடிக்கல் திறந்து போடுவாங்க. 3 பாயிண்ட் 30 ரூபா சொல்லுவாங்க. கல்யாணம் தான். கல்யாணமா? 3 பாயிண்ட் 30 ரூபா பாயிண்ட் வண்டின்னு வச்சுக்க. நீ கல்யாணம் சீக்கிரம் எடுத்துக்கலாம். என் பிள்ளை கல்யாணத்தை பத்தி தெரியல எடுக்குது. சொல்றா நல்லான கை வச்சுரு. சொல்றேன் எடுத்து விளக்கமா சொல்லு. அண்ணா நான் உன்னை ஓப்பனா சொல்லி போறேங்க. ஓப்பனா ஓப்பனா சொல்லி போறாங்க. அப்பனா 30 ரூபாங்கறல்ல காலையில வாங்குற சம்பளத்துக்கு பூரா நான் அந்த கல்யாணத்துக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறேன். அந்த 3 பாயிண்ட் 30 ரூபா 1000 பாயிண்ட் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்க. கல்யாணம்னா கால் வெட்டுவாங்களா? கால் வெட்டி விட்டா
நோண்டிக்கிட்டா போங்க. காலை வச்சுட்டு அப்புறம் மொண்டியா ஓ கால் இடத்துல பிள்ளை காலம் இல்லைங்க. மொண்டி பிள்ளை சொல்ல மாட்டாங்கடா. மொண்டி சொல்றது கேளு. எப்பல இப்பறா இப்ப சிலேபி கட்ட மாதிரி. ஓ என்ன புட்டே இருக்கா? கால இடத்துல பிள்ளை கால வெட்ட பிள்ளை கால வெட்ட மாட்டாங்க. முகூர்த்த கால வெட்டுவாங்க பாரு. அட கல்யாணம் மண்டபத்துக்கு முன்னே அம்மா முகூர்த்த கால வெட்டி நடுவாங்க. 3 நாளைக்கு முன்னே முகூர்த்த கால நடுவாங்க. முகூர்த்த கால். அதான் சொல்றேன். அதுதான் கால வெட்டுவாங்கன்னு. இந்த கோயில் நட்டுக்குறாங்களே. ஆமா அது மாதிரி. நான் விவரம் தெரியாத புள்ளப்பா. முன்னப்பட கூடி போய் காடிந்தா பரவாயில்ல. என்ன பண்ணா? வீடு கலைச்சு வீடு அதான். என்ன சொல்ற? ஏய். இல்ல வீடு எங்க தொடற பத்தியே? வீடு டு காலேஜ் 2000 ரூபாய் கொடுத்து கூட்டு கம்மத்தை சொல்லியா ஐச்சாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு தொலைஞ்சு போடாத. நல்ல விளக்கு போய் சொல்லு. எல்லாம் என் தலையில கட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம். அண்ணா சரி முகூர்த்த கால் நடுவாங்க. நடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கண்ணு நோண்டுவாங்க. கண்ணு நோண்டுவாங்க. ஐயா என்னம்மா? என்ன கண்ணு நோண்டுவாங்களாமே? ஏண்டா என் புள்ள கண்ணியா நோண்டுவாங்க பட்டமா காமிச்சது? போதும். ஆளக்கண்ணு கட்டுவாங்கல்ல. ஆமா. அட வாழை மரம் வாழையடி வாழையாக வாழையாக குழு வளர்ப்புன்னு சொல்லி வாழைக்கண்ணு கட்டுவாங்கல்ல. வாழைக்கண்ணு நோண்டுவாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நீ அடிப்பட்டவன். கல்யாணத்துல முடிவு எந்திரிச்சு விட்டாய். ஆமா. வாழைக்கண்ணு முன்ன கட்டுவாங்கம்மா. அந்த வாழையடி வாழையாக வாழ்வாயாக அப்படின்னா அந்த வாழை மரத்தை வாழை மரம் நடுவாங்க. அது நடுவாங்க. நடுவாங்கன்னு சொன்னாதான் தெரியும். நோண்டுவாங்கன்னா எப்படி? ஓ அது வாழைக்கண்ணு அப்பெல்லாம் வாழைக்கண்ணு நோண்டிட்டு வந்தா சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தாலி ஒண்ணு கட்டி விடுவாங்க. தாலி அது எப்படி இருக்கும்? எந்த சோடு இருக்கும் தாலி? அந்த இறம தண்ணி குடிக்குது பாரு. நல்லா புலாக்கலாம் 3 குடம் பிடிக்கிற மாதிரி நடுத்துல ஓட்டி போட்டு ஒன்னு கடத்துல கட்டி விட்டுருவாங்க. என் காலு தொங்கிட்டு வந்துடாது. நீ அப்படியே படித்தாட பத்திரிங்கிறாங்கல்ல. நீ வீட்டு வெளியே வர மாட்டா. எல்லாம் பியக்கி எல்லாமே வீட்லயே பேட்டு வெடித்தான். நீ வீட்லயே திரி வெடித்தா அப்படி. அப்படியா? ஐயா அக்கா ஐயா என்னடா தாத்தா ஒன்னா சக்கலம் மாதிரி கல்யாணம் பண்ண தாலி என்னமோ தாசோடு தொங்கி நான் என்ன இப்படி தொங்கிட்டா போவேன். என்ன எரம தண்ணி குடிக்கிற அந்தாலியா? ஏடா அறிவு கிட்ட முண்டம். இருக்குமா என் கழுத்து? எரம தண்ணி குடிக்கிற தாலியா கட்டுவாங்க. ஒரு தெரியுமா தெரியாதா? அம்மா தங்கத்தால விநாயகர் பொம்மை போட்டு தங்கத்தால இந்த பக்கம் 2 குண்டு இந்த பக்கம் 2 குண்டு நடுவால விநாயகர் நடுவுல வாளாகும். தங்கத்தாலிமா மொத்தம் 4 குண்டு ஒரு தாலி. நம்ம பரம்பரை 500 கிராம் தங்க தாலி ஒண்ணு கட்டுவாங்க. அது கொசுக்குண்டு தான்ல இருக்கும். நீ தான் எப்படி காட்டுவ தெரியாதுல்ல. அது கூட பரவாயில்ல. தாலி கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டா உன்னை 10 பேர் விட்டு ஊர் மேல விட்டு அடிப்பாங்க. ஊர் மேல விட்டு ஐயா பத்து பேர்த்து விட்டு ஊர் மேல விட்டு அடிக்கிறது இல்ல. இப்ப உன்னை கல்யாணம் பண்ணி போடுறாங்க. நீ பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி வரீங்க. மோளக்காரு பின்னாடி விட்டு ஊர் மேல விட்டு அடிச்சிட்டு வருவாங்க. ஊர்ல போவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் அது ஊரை விட்டு அடிச்சிட்டு வருவாங்க. என்ன நினைக்கிற? எல்லா கல்யாணத்துக்குமே அப்படித்தான் அடிப்பாங்க. ஆமா ஒரு உரிமை ஒரு தப்பட்டா அப்புறம் ஒரு மொராங்குச்சி தப்பட்டா மொராங்குச்சி ஒண்ணு உரிமை அதெல்லாம் பாத்துருக்கியா? உன்னை பின்னாடி விட்டு இழுத்துட்டு போவோம் 2 அப்படி இழுப்பாங்கயா. 2 அப்படி இழுப்பாங்க. அதுக்கு பாத்துருக்கியா? அதுக்கப்புறம் பாத்துருக்கியா? கோயம்புத்தூர் போயிருமா எப்படி போனா? அவரை மோளக்கார எப்படி அடிப்பாங்க? கண்டு டண்டனுக்கு நைட்டு போட்டு 2 அமுக்கு கண்டு டண்டனுக்கு நைட்டு 2 அமுக்கு கண்டு டண்டனுக்கு நைட்டு 2 அமுக்கு. சரி நைட்டு 2 அமுக்குன்னா அப்படின்னா என்ன? அது எப்படி 2 அமுக்கு என்ன அமுக்கு? உங்க அப்பனுங்க அம்மா பெட்டு கட்டி பீரோலாம் கொடுத்துருவாங்க. நல்லா தூங்குறதுக்கு நீ போய் படுத்து வைக்குவ. ஓ பெட்டு கட்டில பீரோவல ஏன் கீழ படுத்தா பாயில படுத்தா கட்டில படுத்தா வேண்டான்னு பிடிக்குறா? அது உங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். நீ போய் சோளக்காரல கூட படுத்துட்டு வரலாம். அண்ணா கட்டில படுக்கிறது சௌரியமா பாயில படுக்கிறது சௌரியமா இல்ல பஞ்சமத்துல படுக்கிறது சௌரியமா? கட்டில படுத்தா சவுண்ட் வருமா? சவுண்ட் வருமா? ஆமா
கட்டில படுத்தா கீச்சு முச்சு சவுண்ட் வரும். என்னடா வம்பாகிறியா? காலையில படுத்தா சர கல்யாணம்னா என்னன்னு கேட்டப்ப காடிச்சா எப்படி படுக்கிறதுக்குன்னே வந்துட்டானா? காலையில படுத்தா சரி அந்த நிந்தான பிறந்து படுப்போம். சரபரன்னு சவுண்ட் கேட்கும். காலு தேய்க்கிற சவுண்ட் கேட்கும். வெட்டகல்ல படுத்தா சவுண்டே கேட்காது. இப்பதான் கல்யாணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா கட்டில மேல படுத்தா சவுண்ட் வருது நல்லா கண்டா. எங்க போயிட்டு உங்க அப்பன் வீட்டுக்கால என்ன ஒத்துக்கிட்டா எப்பல ஒத்துக்குமா? எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருக்கேன். சரி பண்ணிட்டியா? 90 பக்கமா வந்துட்டான். சரி பண்ணிட்டியா? இன்னும் 10 பாயிண்ட் தான். சரி பண்ணிட்டல? இன்னும் 10 பாயிண்ட்ல உன கை காப்பு போடுறேன்டா. நான் இன்னும் 10 பாயிண்ட் தான் இருக்குது. உன் புள்ள அப்படியே ஒத்த கால தூக்கி பண்ணப்பாம்பா கிட்ட வந்துச்சா? கிட்ட வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் அந்த பெட்டுக்கட்டுல படுத்துக்கிற சுகம் இருக்குது பாரு. சுகம் எனக்கு தெரியுமா? நான் வேணும்னே தான் உன்னை கேட்டேன். தெரியுமா எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் போய் பக்கத்து வீட்டுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, தோழிமார்கள், அவங்க எல்லாம் கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஊர்ல அப்படித்தான் மொட்டை பிள்ளை கெட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பாவத்தான் பின்ன கூட்டமா உட்காந்துட்டு என்ன வேலை? நான் எப்படி உன் புருஷன் அப்படி என் புருஷன் இப்படி இதான் நாயா? ஏதோ நாய் வீட்டுல வேற வேலை என்ன? ஏதோ வீட்டுக்காரமா பத்திரமா வச்சிருப்பாவத்த. பத்திரமா தான் வச்சிருக்கிறேன். சரி பரவாயில்ல. ஏங்க என்ன சொன்னா? என்ன சொன்னா? அப்பதான் ரெடி பண்ணிக்கிறேன். சம்பந்தம் படிப்பிட்டாளா? அம்மா தங்கம் ஏய் மோளகார நாள விடு. அந்த உரிமையாரா பண்ணாதி போயிட்டு வா நீ. அவங்க வீட்டுல போறதுலப்பா. ஏய் ரேடியோகார நாள விடு. யாருப்பா சேவடியாரலாம்? ஏய் சேவடியார ரேடியோகார விடு. சேவடியாரா யாருப்பா? கவுண்ட் விடு. கட்டி மரத்துல ஊர் பூஜாரி விடு. ஊர் பெத்தற விடு. கார்கார எல்லாம் தெரிஞ்சு வாங்க. வாங்க நான் பால்ட்டு ஏ புள்ளி ஒத்திரிச்சல முள்ள. கண்ணே தங்கம் கூப்பிடுங்க. நாயா ஏன் காதா கேக்குது? ஆமாமா தங்கம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏய் இந்த மோளகாரலாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? அங்க பிள்ளை மட்டும் கேளுங்க. அப்புறம் லவ்க்கு அப்புறம் மோளகார வந்தாரு. அப்புறம் அந்த பிள்ளை கட்டி மாட்டேங்குதுனா கொட்டாடி விட்டு வாங்கிட்டு பாப்பா. ஏய் என் புள்ளலாம் ஒத்துக்கும். ஏமா சந்தோஷம் நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? முன்ன முதல்ல விடணுமா? ஏய் முன்ன எடுத்து அங்கேயே போவாங்க. பாய் வேணாம். அப்பா எனக்கு ஒரு கன்னிகாமட கட்டித்தாங்க. என்ன சொல்ற கண்டாளி பாவி? வேண்டாமா? கல்யாணம் வேண்டாம் நீ சொல்றேன். என்னடா வார்த்தை சொல்றேன்? கண்டாளி பாவி என்னடா வார்த்தை சொல்றேன்? ஓப்பனே பைக்காரா கல்யாணம் பண்றியா இல்லையா? பண்றியா? ஐயோ ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கினா நம்ம கோமாளி பையன் தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சொல்லி கொடுத்தியா? சரி பாப்பியா அடியா ஏதா நீ போக மாட்ட. அடியா இருந்தாலும் போவாது. கல்யாணம் வேண்டாம் நான் என்ன படிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தியா? அப்படி போய் சொல்லுனாங்க. தெரியல என்ன பத்தி? வீரபாண்டி எம்எல்ஏ ஜோப்ல பட்டாச்சு கடை போடு ஓடி போயிரு. கோமாளி என்னங்குது இதுல ஹரியானூர்ல இறங்குதா நம்ம 2 பேரும் கூட்டிட்டு ஓடி போயிடுறோம். உங்க அப்பாட்ட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி கொடு. ஏண்டா டேய் எங்கங்க நான் கூட்டிட்டு ஓடுவாராமண்ணா? என் புள்ள போய் சொல்லாத. கோட்டா கோட்டாட்டு என்னைக்குங்க ஓடுறது? பரமானி என்ன சொல்ற? நல்ல முடிவா சொல்லு. முன்னாடி உட்காந்துக்கிற ஒரு ஆட்டோவே இருக்க அதான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அப்படியே அதுவும் மீறி கல்யாணம் பண்ணிக்கினா எனக்கு ஒரு கன்னிகா மடம் கட்டிட்டாங்க. ஓ கன்னிகா மடம்? ஆமா கன்னிகா மடம் கட்டி கொடுத்தால் 48 நாள் கௌரி பூஜை பண்றேன். அப்ப யாராவது கண்ணுக்கு தெம்பட்டா கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கன்னிகா மடம் கட்டி தரணும். ஆமா மனசுக்கு ஏத்த மணவாளன் வந்தால் கௌரி திருமணம் செய்து கொள்கிறேன். கௌரி பூஜை செய்யற? ஆமா உனக்கு நேரங்காலம் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்ப வேண்டாம் அப்படிங்கிறியா? ஏய் அது நல்லதுதான். ஆமாங்க என் பெண்ணு ஒரு உத்தமா பத்தினி. சரி கல்யாணமே வேண்டாம்னு கன்னிகாவரம் கட்டி வை. நான் கௌரி பூஜை செய்யறேன் அப்படின்னு மகன் சொல்றா. ஆமாங்க அது ஒரு நல்லதா தெரியுது. கண்டிப்பா கன்னிகா மடத்துக்குள்ள 48 நாள் தானே? ஆமா மனமல்ல ஓடி போயிரும். ஆமா கன்னிகா மடத்துல டேய் உடனே நம்ம கொத்தனார் அழைத்து பெரிய மடம் கன்னிகா மடம் அப்படி தங்கத்தால பூசுற மாதிரி கட்ட சொல்லு. சரியா? ஓகே அது ஒண்ணு. அப்புறம் பூசை
காலை மாலை 3 நேரமும் பூத்து நடக்கிற மாதிரி அப்பப்ப ஏற்பாடு பண்ணணும். அப்படியே கேட்டுங்க. இன்னைக்கு தான் எல்லா செலவும் பூரா கணக்கு வச்சுக்க. 48 நாள் நான் விடாத பண்றேங்க. என்ன பூத்த பூஜை பண்றேமா? தேவா பழம் கல்பம் டப்பு டப்பு டப்புன்னு வரணும். மணியாட்டது நான் தானே. ஆமா. கிண்ணின்னு எங்க புள்ள அப்படி பூத்தியில கௌரி அம்மாவை அவன் நினைச்சு பரமேஸ்வர கோரி, விஷ்ணு கோரி, பிரம்மா கோரி, ஓ அப்படி கண்ண மூணு கண்ணு முடிக்காத சிவசிவா அப்படின்னா கண்ண மூணு முடிக்காத இருக்கும். நீ தான் மணி ஆட்டது பிடிச்ச நீர் எல்லாம் போய் நீ நான் பாத்துக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு பஞ்சத்துல கட்டிட்டு அலாரம் போல நான் 2 பேர் பண்ணுவான். இப்ப கன்னிகாமலை கட்டணும். உட்காந்து ஆறுங்க பண்றது பக்கத்துல அப்ப நிபந்தனை கன்னிகாமலை கட்டி அதுல ஒரு நிபந்தனை. ஆண்டி முதல் அறுத்தல் வரை தோட்டி முதல் சொந்தமானவரை யாரா இருந்தாலும் சரி 5 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் உள்ள வரலாம். கன்னிகாமரத்துக்கு வரலாம். இல்லன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட மேற்பட்டோர் வயதானவர்கள் வரலாம். கன்னிகாமரத்துக்கு வரலாம். வாலிபர்கள் ஒன்ன மாதிரி வந்தாங்க. வாலிபர் வந்தாங்க 1000 குத்து 1000 உத ஒரு டஜன் குத்து, ஒரு டஜன் அடி, ஒரு டஜன் உத அத்தனை கண்டிச்சு போடு. சரியா? அதனால எழுது முத பட்டி பட்டை எழுதி கட்டி பண்ணும். அப்படியே கட்டுங்க. இல்ல யார் இங்க தான் வரோம். நல்லா பாத்துக்க. பட்டை மட்டும் இங்க தான் கட்டுறோம். இங்க முன்னாடி தான் கட்டணும். சொல்லுங்க. சொல்லுமா நீ. ஸ்ரீ மகா ராஜராஜாஸ்ரீ ஸ்ரீ மகா கணமுருந்தியா மகேந்திரபுரி ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய மரகராஜ எழுதிய நிருபம் என்னவென்றால் மரகராஜனுடைய மகளாகிய மரகதவல்லிக்கு 48 நாள் கௌரி பூஜை நடக்கிறது. 48 நாள் கௌரி விரதம் நடக்கிறது. கன்னிகாமரம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 5 வயது கீழ்பட்ட குழந்தைகள் வரலாம். 5 வயது கீழ்பட்ட குழந்தைகள் வரலாம். 60 வயது மேற்பட்ட முதியோர்கள் வரலாம். 60 வயது மேற்பட்ட முதியோர்கள் வரலாம். ஒரு குத்து வை குத்துலியா? வாலிபர் யாரோ வந்தால் ஒரு டஜன் குத்து, ஒரு டஜன் அடி, ஒரு டஜன் உதை. காலு வாங்க. இந்த காலியா? அவங்க காலு வாங்க. இந்த கால் ரெண்டையும் வாங்கி பண்ணுவாங்க. புள்ளி வச்சிரு. சரிங்க. இப்படிக்கு கையெழுத்து போடுங்க. மேகராஜன் மரகராஜனா மேகராஜனா? மரகராஜன். ஒருத்தர் ஏகத்தானே? வேண்டா எங்க போறீங்க? இப்படி எங்கடா உருட்டுச்சோ? எங்க போறது? கீழே உருட்டு. எங்க போட்டோம்? கீழே போடு. போட்டேன். யா விபத்து இல்லப்பா. ஓ பாரு கல்யாணத்தை பண்ணி போய் முதல்ல ஒரு நீ கூட அம்மர்த விட்டு பண்ணி தூங்குவாடா. வண்டா அதுதான் நீ கையில் வைக்க மாட்டேங்க. பெருவரல காட்டு. சொல்தான் ஜோர் தும்ப. வண்டா. ஏய் அழுத்து பத்தா. அழுத்து நல்லா அழுத்து. உளுந்துருச்சு பாரு. என்ன போனமா? உளுந்துருச்சாயா. சரிங்க. இத பண்ணி பாருங்க. இதுல வந்து ரேகதார போடுது. ஆமா. கீரல் மரகதவல்லி. கீரல் போட்டு மரகதவல்லி. அடேப்பா. சரியா கட்டிருக்குதா? அச்சார் தெரியாது 2 ரூபாய் டிக்கெட் விட்டுட்டு டோல் கேட்ல போய் இறங்கற மண்ணு. எனக்கு வேற இங்கிலீஷ் வேற சொல்லிட்டாரா? மொட்டையா ரேக விட்டா என்னடா அர்த்தம்? அது ஆம்பளை ரேகையா பொம்பளை ரேகை தெரியுமா? அறிவாளிங்க. கீரல் மரகதவல்லி. நீ அறிவாளி காக்கா இறங்கற நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் வந்து உனக்கு அங்க கையெழுத்து போட மாட்டேன். செட்டில ஒப்ப மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது. காக்கா போய் டிக்கெட் எடுத்து விட்டு மகடஞ்சால கொண்டு யாரனா அறிக்குவானா? கொண்டு போய் டோல் கேட்டியா? கேட்டா அறிவாளியா? பஸ்காரங்க அடிக்கலாம் அறியாத பட்டாசு கிளப்பி இருப்பா. ஓய் அடியில நான் துரத்திட்டு போறேன் போடா. போட்டா டேய் கட்டுப்பட்டை. அவுதா. பட்டை கட்டு. இது உடனே படத்தை கட்டி பாருங்க. ஆமா. சரியா. இதான் நிபந்தனை. இப்ப என் மகளாகிய முத பூஜையில கண்ணால பாக்கணும். என் புள்ள பண்றத இந்த கண்ணுல பாக்கணும். முத பண்றது கண்ணுல பாக்குறா. முதல் பூஜை அடியா. மகேந்திரபுரி ஆளக்கூடியவ மரகதராஜன் தன் மகளை கல்யாணம் பண்ணல அவனு சொல்ல அந்த அம்மா மரகதவல்லி வேண்டாம், நான் கல்யாணமே இல்லாத கன்னிகாமரம் கட்டி கொடுங்க, நான் கபடி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு மக சொல்ல உடனே மகளுடைய வார்த்தை கேட்டு மரகதராஜன் கன்னிகாமரம் கட்டி மரகதவல்லியை கன்னி பூசை கௌரி பூசை செய்யும்படி வைத்திருக்கிறார். அதனால தாய்மார்களும் தந்தைமார்களும் இப்ப மரகதவல்லி கபடி விரதம் இருக்க போறாங்க. கபடி பூசை அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு இருந்தாலும் சரி,
கணவனால் கைவிடப்பட்டு யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்ப கன்னிமாரா வச்சு கௌரி பூத்து செய்யுது. சரி. கௌரி பூத்து செய்யும் போது கையில இருக்கப்பட்ட காணிக்க 5 10 கொடுத்து போட்டு அப்பா கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணு சரி. மறுபடியும் வந்து சேரணும் கணவனோட அப்படின்னா தாயா இருந்தாலும் சரி இல்ல குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எது நோடி பில்லி சூனி மந்திரம் எது இருந்தாலும் சரி. கௌரி மாதா என்னை காப்பாத்து அப்படின்னு கையில இருக்கப்பட்ட காணிக்க 5 10 போடுங்க. சரிங்க. அதாவது கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு தனித்தனியா இருந்தாலும் ஒன்றா சேரணும் அப்படி சொல்லி கௌரி மாதா கும்பிட்டு கையில் இருக்கப்பட்ட காணிக்கை 5 10 போடுங்கள். இப்ப என் மகளாகிய மரகதவல்லி கௌரி பூத்து செய்ய போறாங்க.